ஆளால உழவைத்து பக்குவமா சாதம் செஞ்சிருக்கிறேன். இந்த சாதத்தை சாப்பிடுங்க. அப்படியாமா? இருந்தாலும் நாங்க தண்ணின்னு கேட்டு உங்க பர்ணசாலைக்கு வந்தோம். மறுமொழி தண்ணி என்ன தண்ணி, உங்களுக்கு ரொம்ப சாதம் போட்டு அனுப்புறோம் சொல்லி இப்படி தாளாரா மனசு வச்சுக்கிறீங்களே. இருந்தாலும் அம்மா, நாங்கெல்லாம் தெய்வ கன்னிங்க. நாங்க தெய்வலோகத்தில் இருக்கும் போது தெய்வலோகத்துல சாப்பிடும் பொழுது ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவோம். அதனால இன்னைக்கு நாங்க பூலோகம் வந்திருக்கிறோம். அதனால அதுவும் உங்க வீட்டுல நாங்க சாப்பாடு சாப்பிடுறோம். அதனால உங்க வீட்டுல ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இருந்தா கூப்பிடுங்க. அவங்க வாயில ஊட்டி விட்டுட்டு நாங்க சாப்பிடுறோம்மா. அவர் கையில ஒரு பிடி சாதத்தை கொடுத்துட்டு தான் நாங்க சாப்பிடுவோம். என் வீட்டுல ஒரு ஆண் குழந்தையா பெண் குழந்தையா கையில கொடுத்துட்டுதான் அன்னத்தை சாப்பிடுவீங்க. ஆமாமா. ஐயோ பிள்ளை இல்ல பாவியானே. பெண் குழந்தையா இருந்து கூப்பிடுங்க. அவங்க கையில சாதம் ஒரு பிடி எடுத்து வச்சுட்டு தான் நாங்க சாப்பிடும் சொல்லி சொன்னோம். அது மட்டும் தான் சொன்னோம், வேற எதுவுமே சொல்லல. ஏமா அப்படி அழுது புலம்புற? என் வீட்டுல ஆண் குழந்தையா பெண் குழந்தையா இருந்தா ஒரு பிடி சாதமாவது கொடுத்துட்டுதா தெய்வ கண்ணிகள் சாப்பிடுன்னு சொல்றீங்களே. அம்மா இந்த நல்லா பாவியானே, நான் மலை பாவி ஆகிவிட்டேன். நான் புள்ள இல்ல பாவி, நான் என்ன புள்ளத்து வரது